Praise Father. Amen. Hallelujah. நிஜமாவே நம்மளால் இவ்வளோ சத்தமாக தான் அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமென். சரி, மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தலைமை போதகரோடும் அவங்களுடைய குடும்பத்தோடும் கூட சேர்ந்து நானும் என் மனைவி எப்சியுமாய் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நமக்காக பிறந்த இரட்சகராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் பிறந்தார் என்று சொல்லுவதை பார்க்கிலும் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு இப்பொழுதும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் மேன்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தது ஒரு மேன்மை தான். ஆனால் அப்படி பிறந்த கர்த்தராகிய இயேசு இப்போது நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். இல்லை, வேதம் அப்படி தானே சொல்லுது. எப்படி பிரதர் சொல்றீங்க இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னு எப்படி சொல்றீங்க? வார்த்தை சொல்லுது, அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு அவங்களால விசுவாசிக்க முடியுதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு கர்த்தர், அவர் தான் கர்த்தர் என்று தெய்வம் என்று உங்களால விசுவாசிக்க முடியுதா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களால நம்ப முடியுது பாருங்க. அந்த நம்பிக்கை தான் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே. இல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னு எப்படி சொல்லலாம்? அவரை உலகத்துல இருக்கிறவங்களால அவரை நம்ப முடியல பாருங்க. ஆனா உங்களாலும் என்னாலும் அவரை நம்ப முடிகிறது. ஏன்னா அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79. Luke chapter 1 verses 78 and 79. அந்தகாரத்திலும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். சேர்ந்து வாசிக்கணும். கொஞ்ச நேரம் தான், ஒரு 45 மினிட்ஸ்ல நம்ம முடிக்கணும். அதனால நீங்க நல்லா கவனிங்க. நீங்க இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த வெக்கேஷனை அந்த அட்மாஸ்பியரையெல்லாம் மறந்துட்டு போட்டிருக்கிற புது ட்ரெஸ்ஸு இன்னையோட என்ன ஆயிரும்? பழசுன்னு சொல்லிடுவோம். சாப்பாடெல்லாம் இன்னையோட முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் இந்த வார்த்தை உங்களை தலைமுறையாக ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த கொண்டாட்டங்கள், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இன்னைக்கு ஒரு நாள் தான். அடுத்து நம்ம நியூ இயர்னு போயிடுவோம், அடுத்தடுத்து காரியங்களுக்குள்ளே போயிடுவோம் இல்லை, இதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் இந்த வார்த்தையை பெற்று வச்சுட்டீங்கன்னா இது உங்களை இன்னைக்கு இல்லை தலைமுறையாக ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த மற்ற அட்மாஸ்பியரை எல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு எதுல கவனம் வைக்கணும்? இப்ப வார்த்தையில. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, வாசிங்க பார்க்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79. அந்தகாரத்திலும். வெரி குட். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவு நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நல்லா இருக்கு. அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அந்த வார்த்தையை தான் தியானிக்க போறோம். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் சகரியா தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகிற போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். ஆண்டவராகிய இயேசு பிறந்த போது அவருக்கு நிறைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது, ஐடென்டிட்டி கொடுக்கப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இல்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். 3 அடையாளம் குறித்து சொல்றாரு பாருங்க. கர்த்தர், அவர் கிறிஸ்து, அவர் இரட்சகர். ஒரே வசனத்துல எத்தனை ஐடென்டிட்டி கொடுக்கிறாரு? 3. காலையில் இம்மான் சொன்ன மாதிரி இன்னொரு வசனம், அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வாயாக? பேரிடுவாயாக. அது ஒரு ஐடென்டிட்டி பாருங்க. அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. இல்ல, நிறைய ஐடென்டிட்டி அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது. இல்ல,
இப்ப அதே போல சகரியாவை கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இப்ப எந்த ஐடென்டிட்டியை நம்ம தியானிக்க போறோம்னா, அது என்ன பிரதர்? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அப்படின்னா என்ன? அதை மட்டும் தான் தியானிக்க போறோம். ரொம்ப சிம்பிள் ஆனது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. சரியா? ரொம்ப சிம்பிள் ஆனது, ஆனா என்னது? ரொம்ப. நம்ம நிறைய நேரங்கள் என்னன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு ஏதோ மலையை பேத்து வைக்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். நிறைய நேரங்களை யோசிக்கிறது. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா யோசிப்பார். பார்த்திருக்கீங்களா? ஆபிரகாம்கிட்ட ஒரு ஆபிரகாம் என்கிற மனுஷன் இல்ல, அவனுக்கு தேசத்தையே தருவேன்னு சொல்றாரு. என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம், நீ எழுந்து தேசத்துல நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, போ, நட, நான் தருவேன். இல்ல ஆண்டவரே, நான் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டுறேன், நான் ஒரு 500 நாள் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், இதெல்லாம் நான் அப்புறமா பண்ணிக்கலாம், நீ முதல்ல எழுந்து போய் என்ன செய்ய. ரொம்ப சிம்பிளா நட, அவ்வளவுதான். நட, தர்றேனா இல்ல. அந்த குருடர்களை பார்த்து ஒருத்தனை சொல்லும்போது சொல்றார், நீ சீலோவாம் குளத்துல போய் கண்ணை என்ன செய்ய. சிம்பிளா, அவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு இல்ல. நம்ம தான் ஏதோ பெரிய விஷயமா யோசிப்போம் நிறைய விஷயங்களை. ஆனா அவர் எப்படி பண்றாரு? அதனாலதான் சொன்னார், என்னுடைய நுகம் லகுவானது, என்னுடைய சுமை மெதுவாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கிறிஸ்தவ ஜீவியம் கடினமானதல்ல, அது இளைப்பாறுதலான ஜீவியம் இல்ல. சரி, இப்ப கவனிங்க, இந்த அருணோதயம் அப்படின்னா என்ன? இதையே நீங்க கேஜேவில வாசிச்சீங்கன்னா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிச்சீங்கன்னா 78 லூக்கா புத்தகம் 1ஆவது அதிகாரம் 78 நீங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிச்சீங்கன்னா, அருணோதயம் அப்படிங்கறத லைட் ஃப்ரம் அண்ட் ஹை, லைட் ஃப்ரம் ஹை, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இதை எப்படி சொல்லலாம்? உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு வெளிச்சம். பொதுமொழிபெயர்ப்புல எப்படி இருக்கும்? உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு விடியல். இயேசுவை குறித்து வசனம் சொல்லுது பாருங்க, அவர் ஒரு அருணோதயம் போன்றவர். அருணோதயம்னா என்ன அர்த்தம்னா, காலையில இருள் மறைந்து இருட்டுல இருந்து அந்த சூரியன் அஸ்தமிச்ச சூரியன் அதுல இருந்து அப்படி எழும்பி வரும் பாருங்க. அந்த ஒளி கதிர்கள் அதனுடைய அந்த ஷைன்ஸ் வந்து அப்படியே வெளியே எழும்பி வரும் பாருங்க. அந்த அதிகாலையில அந்த வெளிச்சம் அப்படி பிரகாசிக்க ஆரம்பிக்குது பாருங்க, அதுதான் அருணோதயம். அதைத்தான் அருணோதயம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப இயேசுவினுடைய பிறப்பை குறித்து சகரியா சொல்லுகிற போது சொல்லுகிறார், இவர் பிறந்திருக்கிறாரே பூமியில, அவர் பிறந்திருக்கிறது ஒரு வெளிச்சமாய் பிறந்திருக்கிறார், ஒரு விடியலாய் பிறந்திருக்கிறார், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உதயமாய் அவர் பிறந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில வெளிச்சமாய், லைட், அவர் பிறக்கிறார். நிறைய காரியங்கள், கர்த்தராய் இருக்கிறார், கிறிஸ்துவாய் இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார், இம்மானுவேலராய் இருக்கிறார், இரட்சகராய் இருக்கிறார், நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுது. அதுல ஒன்னு சொல்றாரு, மிக முக்கியமா ஒன்னு சொல்றாரு, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். சொல்லுங்க, என்னவாக இருக்கிறாரா? சரி, சகரியா சொல்லிட்டாரு, பாருங்கப்பா, அவர் பல விதங்களிலே நமக்காக பிறந்திருந்தாலும், பல நோக்கங்களுக்காக பிறந்திருந்தாலும், அவர் நமக்கு வெளிச்சமாய் பிறந்திருக்கிறார். அவர் வெளிச்சமா பிறக்கிறதுனா என்ன? அவர்கிட்ட இருந்து நாம எப்படி வெளிச்சத்தை பெற்று நாம ஆசீர்வதிக்கப்படுவது, அதைத்தான் நம்ம டீல் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிக்க போறேன், கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. பிரதர், நான் நல்லா ஷைன் பண்ணணும்னு விரும்புறேன் பிரதர். இல்ல பிரதர், நான் என்னுடைய வருகிற வருஷம் 2024 என் பிசினஸ்ல நான் நல்லா ஷைன் பண்ணணும்னு விரும்புறேன். பிரதர், ஆவிக்குரிய ஜீவியத்துல, வெறுமனே உலக பிரகாரமான வாழ்க்கையில மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு விரும்புறேன் பிரதர். நல்லா ஷைன் பண்ணணும்னு விரும்புறேன். வரங்களோடு வல்லமைகளோடு ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன் பிரதர். பிரதர், நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறேன், என்னுடைய கல்லூரியில நான் ஷைன் பண்ணணும்னு விரும்புறேன். என்ன செய்யறது? பிரதர், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிரதர், இருந்தாலும் கூட என்னுடைய உறவுகள் மத்தியில, என்னுடைய நண்பர்கள் மத்தியில, இந்த பட்டணத்துல கர்த்தருக்காக நான் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். நான் என்ன செய்யறது? இப்ப கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் அல்லவா, வெளிச்சமாய் பிறந்தார் அல்லவா. சொல்லுங்க, எதுவாய் பிறந்தாரா? சத்தமா சொல்லுங்க, எதுவாய் பிறந்தாரா?
வெளிச்சமாய் பிறந்தார் அல்லவா? அவர் வெளிச்சமாய் பிறந்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு மிகப்பெரிய பர்பஸ் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களே. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அவர் இந்த உலகத்துல வெளிச்சமாய் வந்ததற்கு காரணம், ஒளியாய் வந்ததற்கு காரணம், உங்களையும் என்னையும் பிரகாசிக்க வைக்கணும், ஷைன் பண்ண வைக்கணும். நீங்க எல்லா விதங்களிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப சொல்றேன், நீங்க ஷைன் பண்ணணுங்கிறது உங்க விருப்பமா இல்லையோ, அது கர்த்தருடைய விருப்பம். கண்டிப்பா வருகிற 2024 நீங்கள் பிரகாசிக்கிற வருஷமாய் இருப்பதாக. நீங்க எல்லா எல்லைகளிலும் பிரகாசிப்பீர்களாக. உங்களுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பார்களாக. உங்களுடைய எல்லைகள் எல்லாம் பிரகாசம் உள்ளதாய் மாறுவதாக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அவர் வெளிச்சமாய் வந்தார். ஓகே, என்னை பிரகாசிக்க பண்ண, என்னை ஷைன் பண்ண, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வந்திருக்கிறார். ரைட், ஓகே. இப்ப எப்படி பிரகாசிக்கிறது கேள்வி வருதுல. எப்படி பிரதர் நான் பிரகாசிக்கிறது? இயேசுதான் வெளிச்சம், ஒத்துக்கிறேன். அவரே சொன்னார், நான் உலகத்திற்கு என்னவாக இருக்கிறேன்? ஒளியாயிருக்கிறேன்னு சொன்னார் இல்ல? ஐ அம் தி லைட் அப்படின்னு சொன்னார். இப்ப அவர் தான் லைட். இப்ப நான் பிரகாசிக்கணும். எப்படி நான் பிரகாசிக்கிறது? அதை தான் இப்ப டீல் பண்ண போறோம். சரி, இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 5 வரைக்கும். ஆதியாகமம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 5 வரைக்கும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. இல்லையா? சரி, இதுக்கு நான் விளக்க சொல்றேன். இன்னொரு பகுதியும் வாசிச்சிருவோம். அதே அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல 14 16 வரைக்கும். 14 16 வரைக்கும் 4வது நாள் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இப்ப வாசிச்சது முதல் நாள்ல, உலக தோற்றத்தின் முதல் நாள்ல ஒரு சம்பவம். அதான் இப்ப வாசிச்சோம். இப்ப உலக தோற்றத்தின் போது 4வது நாள்ல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. சேர்ந்து வாசிங்க. 14 வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி, அந்த வார்த்தையை கவனிங்க, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி, பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடருமாகிய இரண்டு மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்ப கவனிங்க, இத கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி சொல்றேன். 3வது வசனம் வாசிங்க. 1:3 வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். முதல் நாள்ல தேவன் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். சொல்லுது இல்லையா? எபிரேய பாஷையில இத எஹிஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஹி, ஒய் இ ஹெச் ஐ, எழுதுறவங்களுக்காக சொல்றேன். ஒய் இ ஹெச் ஐ, எஹி. ஓர், ஓ ஹெச் ஆர், ஓர். ஓர்னா வெளிச்சம்.
எகி ஓர் அப்படின்னு சொல்றார். முதல் வார்த்தை அவர் பேசுறார். எகி ஓர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அப்படி இருக்க கூடாது. ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா கரெக்டா இருக்கும். லெட் தேர் பி லைட், வெளிச்சம் இருக்கட்டும். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லல, வெளிச்சம் இருக்கட்டும். கவனிங்களே, உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிதாவாகிய தேவன் நல்ல வெள்ளுடை தரித்தவராய், மின்னலை போல அவருடைய வஸ்திரம் இருக்கிறது, வெண்கலம் போல தேகம் இருக்கிறது, நல்ல 6 அடி உயரத்துல ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. நல்ல மூத்த வயது முதிர்ந்த ஒரு நபர், தலையெல்லாம் பஞ்சை போல என்ன இருக்கு, உறைந்த மலையை போல வெண்மையா இருக்கு. பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இப்ப அவர் உலகத்தை உண்டாக்கணும், மனுஷனை உண்டாக்கணும்னு நினைக்கிறார். இப்ப அவர் என்ன செய்கிறார், முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லல, வெளிச்சத்தை கிரியேட் பண்ணல. ஏற்கனவே அவரிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது. ஏற்கனவே அவரிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை இப்ப இந்த இருள் மத்தியில இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். வெளிச்சத்தை புதுசா உருவாக்கல, ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை அங்க என்ன செய்யட்டும்னு சொல்றாரு, இருக்கட்டும்னு சொல்றாரு. அதனாலதான் நீங்க முதல் நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, முதல் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்கல அவரு. ஏற்கனவே அவரிடத்துல வெளிச்சமாகிய ஒருவர் இருக்கிறார். ஏற்கனவே அவரிடத்துல வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் யாருன்னு தான் வரப்போறோம். ஏற்கனவே பிதாவாகிய தேவனிடத்துல, யெகோவா தேவனிடத்துல வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை அங்க இருக்கட்டும், அங்க வரட்டும்னு சொல்றார். அதை உருவாக்கல, என்ன சொல்றாரு, அத வரட்டும், இங்க இருக்கட்டும், இங்க நிக்கட்டும்னு சொல்றார். அதனாலதான் முதல் நாள்ல பாத்தீங்கன்னா, மற்ற நாள்லாம் அவர் சொல்ல சொல்ல எல்லாம் நடக்குது பாருங்க. அங்கெல்லாம் அது அப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்றுன்னு இருக்கும். இந்த முதல் நாள்ல அந்த வார்த்தை இருக்காது பாருங்க. அவர் சொன்னாரு அது அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காது. ஏன்னா முதல் நாள்ல அவர் வெளிச்சத்தை உருவாக்கல, வெளிச்சத்தை இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இப்ப கவனிங்க, பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், உலகத்தை சிருஷ்டிக்கிறார் இல்லையா. முதல்ல வானத்தையும் பூமியை இப்ப சிருஷ்டிக்கிறார். ஆழத்தின் முழுவதும் எல்லா இடங்களிலும் இருள் இருக்கிறது. இப்ப பார்க்கிறார் பிதா, இந்த இருள் மாறணும், இந்த ஒழுங்கின்மை மாறணும், இந்த வெறுமை மாறணும். இது எல்லாம் மாறணும்னா வார்த்தையாகிய வெளிச்சமாகிய அவர் வரணும், என் குமாரன் வரணும், இயேசு வரணும். அவர் நின்னாதான் இது எல்லாம் மாற ஆரம்பிக்கும். சொல்றாரு பாருங்க, வெளிச்சம் இருக்கட்டும். சொன்ன உடனே அந்த இப்ப பிதாவுக்கு பக்கத்துல சொல் வடிவம் சொல்ல முடியாத, சொல் வடிவம் கொடுக்க முடியாத ஒரு ஆச்சரியமான பேரொளியாய், ஒரு ஆச்சரியமான பேரொளியாய் இயேசு நிற்கிறார். வார்த்தையாகிய இயேசு வெளிச்சம் அங்க அப்படி நின்னாரு பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப பிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எல்லாம் மாறணும்னா என் குமாரனாகிய இயேசு வரணும், வெளிச்சமாய் அவர் வரணும். இந்த இருளும் மாறணும்னா, ஒழுங்கின்மை மாறணும்னா, வெறுமை மாறணும்னா இயேசுவாகிய வெளிச்சம் வரணும். அவர் வந்தாதான் எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இனிமே மண் வரணும், மனுஷன் வரணும், விலங்குகள் வரணும், பறவைகள் வரணும், மிருக ஜீவன்கள் வரணும், சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வரணும். ஆனா இது எல்லாம் வரணும்னா முதல்ல இயேசுவாகிய வெளிச்சம் அங்க வரணும். அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது, அவருக்காக சகலமும் உண்டாக்கப்பட்டது, அவராலே எல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, இப்ப பிதா என்ன செய்கிறார், எல்லாத்தையும் இப்படி பூமியை பார்க்கிறாரு. ஒழுங்கின்மை வெறுமை, ஒழுங்கின்மை வெறுமை இருக்குல்ல,
இது மாறணும்னா வார்த்தையாகிய இயேசுவாகிய என் குமாரன் வரணும். அவர் வெளிச்சமா வந்து நின்னாத்தான் எல்லாம் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, வெளிச்சம் இருக்கட்டும். எகியோர் சொன்ன உடனே சொல் வடிவம் கொடுக்க முடியாத, வார்த்தையிலே விவரிக்க முடியாத ஒரு பேரொளியாய் இயேசு வந்து அங்கே நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப இயேசு தான் அங்க வந்து நின்னு வார்த்தை, அடுத்து இனிமே பேச போறது பிதா பேச மாட்டாரு. இனிமே யாரு தான் பேசுவாரு? இயேசு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். ஆகாய விரிவு உண்டாக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது. இயேசு வார்த்தையை பேச 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 இப்ப ஆவியானவர் எல்லாவற்றையும் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அவர் தமது ஆவியை அனுப்ப அவைகள் சிருஷ்டிக்கப்படும். 3 பேர் எப்படி வேலை செய்றாங்க பாருங்க. இல்ல, பிதா சொல்றாரு வெளிச்சம் இருக்கட்டும். உடனே சொல் வடிவம் கொடுக்க முடியாத ஆச்சரியமான ஒளியாய் இயேசு அங்க வந்து நிற்கிறார். நின்னுட்டு வார்த்தையாகிய அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர்தான் வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க யோவான் சுவிசேஷத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல உலகத்தின் சிருஷ்டிப்பை வார்த்தையை பேசுவார். முதல்ல 1ஆவது அதிகாரத்தில் யோவான் 1ல வார்த்தையை பேசுவார். வார்த்தையை பேசிட்டு அடுத்து எதை பேசுவாரு? உலகத்தினுடைய சிருஷ்டிப்பை பேசுவார். வாசிச்சலாமா? வாசிங்களே, யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்களே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு பிதாவோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, இப்ப எல்லாம் அவர் மூலமாய் உண்டாகிறது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சிருஷ்டிப்பை பத்தி பேசுறாரா? சிருஷ்டிப்பை பத்தி பேசுறாரா? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்ப சிருஷ்டிப்புல இருந்து எங்க வர்றாரு? ஒளிக்கு வர்றாரு பாருங்க, வெளிச்சத்துக்கு வர்றாரு பாருங்க. ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அவர் எப்படி சிருஷ்டிக்கிறார்? எல்லாத்தையும் அவர் பண்ணல. முதல்ல பரலோகத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறப்ப முதல் காரியம் அவர் என்ன செய்யறாரு? பூமியை உண்டாக்குறார். ஆனா பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அவர் சிருஷ்டிக்கல. அவர் பார்க்கிறாரு, பூமியே ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு, இருளா இருக்கு. அவர் பார்க்கிறாரு, இது எல்லாம் மாறணும்னா யாரு வரணும்? இயேசு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் குமாரன் வரணும், அவர் வார்த்தையா வந்து நிக்கணும், வெளிச்சமா வந்து நிக்கணும். அவர் மூலமா தான் எல்லாம் உண்டாக்கப்படும். அவர் மூலமா தான் மனுஷன் உண்டாக்கப்படுவான். அவர் மூலமா தான் மிருக ஜீவன்கள், அவர் மூலமா தான் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள், அவர் மூலமா தான் மரம் செடி கொடிகள், அவர் மூலமாக தான் சகலமும் உண்டாக்கப்படும். இப்ப பிதா சொல்றாரு வெளிச்சம் இருக்கட்டும் அப்படி சொன்ன உடனே ஆச்சரியமான ஒளியாய், சொல் வடிவம் கொடுக்க முடியாத ஒரு பேரொளியாய், ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியாய் அவர் வந்து அப்படி நிக்கிறார் பாருங்க. குமாரன் வர்றார், வந்து நின்னு இப்ப குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசுதான் இப்ப எல்லாவற்றையும் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஒண்ணு ஒண்ணா சொல்றாரு. சொல்ல 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 இப்ப ஆவியானவர் அவரு தான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். குமாரன் சொல்ல சொல்ல யாரு சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது? சங்கீதம் 104:30 நினைக்கிறேன், இல்ல? சங்கீதம் 104:30 வாசிங்க. அவர் தம்முடைய ஆவியை அனுப்ப, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது இப்ப குமாரன் பேச 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 அவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. அதை யார் செய்யறானா? ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, யார் செய்யறா? சத்தமா சொல்லுங்க, யார் செய்யறா? ஒரே ஒரு வயசு வந்துடவா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். பிதா முதல்ல சொல்றாரு வெளிச்சம் உண்டாகடவதா. கரெக்டா சொல்லுங்க, வெளிச்சம் இருக்கட்டும். சொல்லுங்க, வெளிச்சம் இருக்கட்டும் சொல்றாரா?
சொன்ன உடனே அங்க யார் வந்து நிக்கிறது? சத்தமா சொல்லுங்க, யார் வந்து நிக்கிறது? குமாரனாகிய இயேசு வந்து நிக்கிறாரா? வெரி குட், வெரி குட். அடுத்து குமாரன் பேசுறாரு. பேச பேச யாரு சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறாரா? இப்ப கவனிங்க. வெளிச்சம் இருக்கட்டும் சொல்லிட்டாரா? வாசிங்க, அது 1:3 வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தமிழ்ல வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இங்கிலீஷ்ல இருக்கு, the light was the God was pleased with light. தேவன் வெளிச்சத்தின் மேல் பிரியமாயிருந்தார். சொல்லுங்க, தேவன் வெளிச்சத்தின் மேல் என்னவா இருந்தா? சுத்தமா சொல்லுங்க, என்னவா இருந்தா? பழைய ஏற்பாட்டுல தேவன் வெளிச்சத்தின் மேல பிரியமா இருந்தா, புதிய ஏற்பாட்டுல அந்த வெளிச்சம் பூமியில குமாரனாய் வெளிப்பட்டார் பாருங்க, அந்த குமாரன் மேல பிரியமா இருந்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டுல வெளிச்சத்தின் மேல் தேவன் பிரியமாயிருந்தா, புதிய ஏற்பாட்டுல அந்த வெளிச்சமாகிய குமாரன் மேல் அவர் பிரியமாயிருந்தார். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இப்ப நல்லா கவனிங்களேன், இங்கதான் விஷயம் இருக்கு. வெளிச்சமா இயேசு வந்து நின்னுட்டார். முதல் நாள்ல வெளிச்சமா அவர் வந்துட்டார். ஆனா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 4வது நாள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. சீக்கிரம் சொல்லுங்க, எத்தனாவது நாள் சிருஷ்டிக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, எத்தனாவது நாள் சிருஷ்டிக்கப்பட்டது? அப்ப பிரதர் 4வது நாள் தானே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமா. அப்ப முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்லாம் எப்படி வந்துச்சு? பகலும் சாயங்காலம் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற் காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற் காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்றுன்னு இருக்கே. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இங்க எப்படி பகலும் இரவும் எப்படி வந்துச்சு? கேள்வி வருதுல. இப்ப நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்க. முதல் நாள்ல முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நல்லா கவனிங்க. முதல் நாள்ல இயேசு உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்து நிற்கிறார். முதல் நாளும் அவர் தான் வெளிச்சம் கொடுக்கிறார். 2வது நாள் தான் அவரும் வெளிச்சம் கொடுக்கிறார். 3வது நாளும் அவர் தான் வெளிச்சம் கொடுக்கிறார். 4வது நாள் தான் அந்த டியூட்டியை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இடத்துல கொடுக்கிறார். ஆனா முதல் 3 நாளும் வெளிச்சத்தை கொடுத்தது யாருதான்? இயேசு. சொல்லுங்க, வெளிச்சத்தை கொடுத்தது யாருதான்? இப்ப கேள்வி வருது, அவர் தானே வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. ஆமா. அப்புறம் எப்படி இருட்டு வந்துச்சு? இரவு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. இயேசு முதல் நாள்ல வெளிச்சமாய் வந்து நிக்கிறாரு. அவர் வார்த்தைய பேசுறாரு பாருங்க. அவர் வார்த்தைய பேச 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 வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவர் எவ்வளவு நேரம் வார்த்தைய பேசுறாரோ அவ்வளவு நேரம் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவர் வார்த்தைய பேசி முடிக்கிற போது இருள் வர ஆரம்பிக்கிறது. முதல் நாள்ல வார்த்தையாகிய இயேசு வார்த்தையை பிரகடனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுகிற வரைக்கும் வெளிச்சம் இருக்கிறது. அவர் பேசி முடித்த உடனே என்ன வர ஆரம்பிக்கிறது? இருள். திரும்ப 2வது நாள் பேச ஆரம்பிக்கிறார். வார்த்தை தான் வெளிச்சம். வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். உடனே வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது. அவர் பேசுற வரைக்கும் வெளிச்சம் இருக்கு. பேசி முடிச்ச உடனே எது வர ஆரம்பிக்குது? இருள் வர ஆரம்பிக்குது. அடுத்து திரும்பவும் வந்து வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச பேச வெளிச்சம் இருக்கிறது. அவர் பேசி முடிச்ச உடனே எது வர ஆரம்பிக்கிறது? இருள் வர. வார்த்தை தான் வெளிச்சம் இல்ல? இயேசு வந்து நின்னு வார்த்தையை பேசினார் பாருங்க. பேச 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 அங்க வெளிச்சம் இருந்தது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல அவர் சீதோன் எல்லைகளுக்கு போகிறாரு. வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாரு. வேதம் சொல்லுது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசு வந்து நின்னு பேசினா வார்த்தையிலிருந்து வெளிச்சம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப முதல் நாள் வெளிச்சம், 2வது நாள் வெளிச்சம், 3வது நாள் வெளிச்சம் என்பது இயேசு நின்னு பேச பேச வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க, யாரு பேச பேச? சத்தமா சொல்லுங்க, யாரு பேச பேச? அப்ப வார்த்தைய பேச 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 அங்க வெளிச்சம் இருக்கு. சரியா?
எப்ப கவனிங்க, பிதா வெளிச்சம் இருக்கட்டும்னு சொல்றாரு, இயேசு வெளிச்சமா வந்து நிக்கிறாரு, வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறாரு, எல்லாம் உருவாகுது. வார்த்தையை பேச பேச வெளிச்சம் இருக்கு. வார்த்தையை பேசி முடிக்கும் போது இருள் வருது. அடுத்து திருப்பி வார்த்தையை பேசுறாரு, வெளிச்சம் வருது. அடுத்து அதை பேசி முடிச்சவன இருள். 2வது நாள், அடுத்து திருப்பி 3வது நாள் அதே போல. 4வது நாள் பார்க்கிறாரு, நான் வந்து எல்லாருக்கும் ஒளியை கொடுக்க இல்லை, என் மேல விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு தான் நான் வெளிச்சத்தை கொடுப்பேன். இந்த உலகத்துக்கு சூரியனும் நட்சத்திரங்களும் வெளிச்சத்தை கொடுத்து கொள்ளட்டும். நான் வெளிச்சம், என்னுடைய நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கும். இந்த மறைக்கப்பட்ட வெளிச்சமா இயேசு இருப்பார். அவர் யாருக்கு பிரகாசிப்பார்னா, அவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பிரகாசிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, ஆதியில முதல் நாள்ல வந்த வெளிச்சம் யாரு? சத்தமா யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? சரி, வெரி குட், வெரி குட். இது ஓரளவு விளங்கி இருக்கா? விளங்கினவங்க விளங்கினது தக்கத ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்ப கவனிங்க, இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் உலகத்திலே பிரகாசிக்கும்படி வைத்தார். சொல்லுங்க, எப்படி வைத்தார்? சத்தமா சொல்லுங்க, கடைசியா முடிக்க போறோம். சத்தமா சொல்லுங்க, உலகத்திலே என்ன செய்யும்படி? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யும்படி? பிரகாசிக்கும்படி. தமிழ்ல சுடர்கள் அப்படின்னு இருக்கு. சுடர்கள், லுமினரிஸ், சுடர்கள். பிரகாசிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தங்கம் இருக்குல்ல, கோல்டு, அது ஷைன் பண்ணுது, பிரகாசிக்குது. தங்கத்துக்கு ஒளி இருக்கா? அந்த வெளிச்சம் தங்கத்துக்குள்ள இருந்து வருதா, எதுக்குள்ள இருந்து வருது? தங்கம் பிரகாசிக்குது, ஷைன் பண்ணுது. எப்படின்னா, ஒரு 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 லைட்டை நீங்க ஜுவல்லரி ஷாப்லாம் பார்த்துருக்கீங்களா? மேல என்ன கலர்ல, அப்படி மஞ்சள் கலர்ல தகன்னு என்ன போட்டு வச்சிருப்பான், லைட்டு. அப்ப அந்த வெளிச்சத்திலிருந்து ஒளியை பெற்று இது திருப்பி அதை என்ன செய்யுது, வெளியே அனுப்புது. பாருங்க, அதுக்கு பேர் தான் பிரகாசிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப 3 நாள் இவர் வெளிச்சத்தை கொடுத்துட்டு 4வது நாள் சுடர்களை பிரகாசிக்கிறதுக்கு சூரியனை நட்சத்திரங்களை உருவாக்குறார். அந்த சூரியனும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்குது. எப்படி பிரகாசிக்குதுன்னா, உண்மை என்னன்னா, சூரியனுக்கு வெளிச்சம் அல்ல, சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வல்லமை, நட்சத்திரங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வல்லமை எங்க இருந்து வருதுன்னா, அந்த பேரொளியாகிய இயேசுவினிடத்திலிருந்து, அவர்கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி இவைகள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீங்க பாத்துறீங்களா, நிலவுக்கு ஒரிஜினலா என்ன கிடையாது, வெளிச்சம் இல்ல. அது எதுட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்குது? தன்னை விட பெரிய சுடர். சொல்லுங்க, தன்னை விட பெரிய சுடர்ட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி நிலவு பிரகாசிக்குது. இல்ல, எதுட்ட இருந்து? சூரியன்ட்ட இருந்து. அந்த நிலா என்ன செய்யுது? சூரியன்ட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி இது பிரகாசிக்குது. இப்ப சொல்றேன், நிலா சூரியன்ட்ட இருந்து வாங்குது, ஆனா சூரியனும் நட்சத்திரங்களும் இயேசுவினிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. சுடர்கள் எபிரேய பாஷையில மெஓர் அப்படிம்பாங்க. ஓர்னா வெளிச்சம், மெஓர் எம்இ, மெஓர் அப்படிம்பாங்க. மெஓர்னா from the light. சுடர்னாலே என்ன அர்த்தம்? from the light. வெளிச்சமாகிய இயேசுவினிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இந்த சூரியனும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, பிரதர், இயேசுதான் வெளிச்சம், தெரிஞ்சு போச்சு, ஓகே. அவர்கிட்ட இருந்து இந்த சூரியனும் நட்சத்திரங்களும் வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்குது, ரைட், ஓகே. மேஓர் சுடர்னா அதுதான், ரைட், ஓகே. எப்படி அவர்கிட்ட இருந்து வாங்குது? அதான விஷயம். சூரியனும் நட்சத்திரங்களும் எப்படி அவர்கிட்ட இருந்து வெளிச்சத்தை எடுக்குது, ஒளியை எப்படி வாங்குது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிரும். சங்கீதம் 19 சேர்ந்து வாசிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. 6 வரைக்கும் வாசிங்க. 1ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும்.
அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இப்ப கவனிங்க, சூரியனும் சந்திர நட்சத்திரங்களும் எப்படி பிரகாசிக்குதுன்னா, 1வது வசனம் சொல்லுது, திருப்பி வாசிங்க. 1வது வசனம் சொல்லுது, திருப்பி வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்குதான். சூரியனும் நட்சத்திரங்களும் அவருடைய கரங்களின் கிரியையை பேசுகிறது, அறிவிக்கிறது. இப்ப சூரியனும் நட்சத்திரங்களும் எப்படி பிரகாசிக்குதுன்னா, அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஒரு கேள்வி, அது என்ன பிரதர்? கரங்களின் கிரியைனா என்ன பிரதர்? வானத்தை நட்சத்திரம் உண்டா, அதான கரத்தின் கிரியை. நல்ல கவனிங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கவனிப்போமா? அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இன்னும் கொஞ்சம் அக்யூரசியா 8:3 வாசிங்க. சங்கீதம் 8:3 வாசிங்க. சங்கீதம் 8:3 வாசிங்க. உமது விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. போதும், நல்லா கவனிங்களேன். முதல் வசனம் சொல்லுது அவருடைய கரத்தின் கிரியையாகிய வானங்களையும், வானங்கள், சந்திரங்கள், நட்சத்திரங்கள். இன்னொரு இடத்துல அதே வசனம் இருக்கு, அவருடைய விரல்களின் கிரியை. சொல்லுங்க, அவருடைய எதனுடைய கிரியையா? இந்த சூரிய சந்திர நட்சத்திரம். கரம்னா பொதுவா சொல்லிடுது இல்லையா, இந்த ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் கரம் தான் இல்லையா. ஆனா சங்கீதம் 8 சொல்லுது, அக்யூரசி கொடுக்குது, அவர்களுடைய விரல்களின் கிரியை. சத்தமா சொல்லுங்க, அவருடைய எதனுடைய கிரியை? விரல்களின் கிரியை. சத்தமா சொல்லுங்க, எதனுடைய கிரியை? விரல்களின் கிரியை. தேவன் தன்னுடைய விரல்களை வைத்து 2 விஷயத்தை சிருஷ்டித்தார். ஒன்னு, வானங்கள், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய கரம், விரல்கள் சிருஷ்டித்தது ஒன்னு. இன்னொன்னையும் அவருடைய விரல்கள் உருவாக்கிற்று. எதை தெரியுமா? யாத்ராகமம் 31:18 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. யாத்ராகமம் 31:18 வாசிங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவன் தன்னுடைய விரல்களினாலே, இயேசு தன்னுடைய விரல்களினாலே 2 காரியங்களை சிருஷ்டித்தார். ஒன்னு, வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சிருஷ்டித்தார். இன்னொன்னு, இந்த வார்த்தையையும் தன்னுடைய விரலினாலே அவர் படைத்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சொல்லுங்க. 2 காரியத்தை சிருஷ்டிக்குது அவருடைய விரல்கள். ஒன்னு, வானத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய விரல்கள் சிருஷ்டிக்குது. இன்னொன்னு, எதையும் உருவாக்கிற்று? வார்த்தையை. சொல்லுங்க, எதை எழுதுது? சத்தமா சொல்லுங்க, எதை எழுதுது? அப்ப சூரிய நட்சத்திரங்கள் அவருடைய விரல்களின், அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. விரல்களின் கிரியை அறிவிக்கிறதுனா, சூரிய நட்சத்திரங்கள், இந்த சூரிய நட்சத்திரம் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னு பேசல. இந்த சூரியனும் நட்சத்திரமும் அவருடைய இந்த வார்த்தையை பேசுகிறது. அவைகளுடைய சத்தம் பூச்சக்கரம் என்று சொல்லுகிறது. வார்த்தையை பேச 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 சூரியனும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. திருப்பி சொல்றேன், இயேசுதான் வெளிச்சம். சூரியனையும் நட்சத்திரங்களையும் பிரகாசிக்கும்படி வைத்து விட்டார். இப்ப இவைகள் எப்படி அவற்றிலிருந்து லைட்டை எடுக்குதுன்னா, இந்த வார்த்தையை பேச 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 அவைகள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுடைய கால்களுக்கு தீபம், உங்க பாதைக்கு வெளிச்சம். வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப சங்கீதம் 19 வேகமா 1ல இருந்து வாசிங்க. இப்ப புரியும் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கரங்களின் கிரியைனா எதை? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை. சத்தமா சொல்லுங்க, எதை அறிவிக்கிறது? வார்த்தையை அறிவிக்கிறது. அடுத்து, பகலுக்கு
பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இந்த பகல் அடுத்த பகலுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சூரியன் பகல்ல எழும்பி பேசுகிறது, அடுத்த பகலுக்காக பேசுது. அடுத்த நாள் திரும்பவும் வருது, அடுத்த பகலுக்காக பேசுது. அடுத்த நாள் திரும்பவும் வருது, வார்த்தையை பேசுது. அடுத்த நாள் திரும்பவும் வருது, வார்த்தையை பேசுது. வார்த்தையை பேச பேச பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. வாசிங்க. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. சாத்தானும் ஒவ்வொரு இரவிலையும் களைகளை விதைக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். அடுத்து, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. சூரியனும் நட்சத்திரங்களும் இப்பொழுதும் வார்த்தையை பேசுகிறது. ஆனால் அந்த சத்தத்தை நம்மால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அடுத்து, மனுஷனால ஒரு டெசிபிள் வரைக்கும் தான் கேட்க முடியும் இல்லையா? அதுக்கு மேலையும் கீழையும் போனா என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது இல்ல? இப்போதும் சூரியனும் நட்சத்திரங்களும் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா அதனுடைய சத்தம் நமக்கு என்ன செய்யல, கேட்கல. அடுத்து, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அதனுடைய சத்தம் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மணவாளன், ஒரு யூத மணவாளன், இஸ்ரவேல்ல ஒருவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். திருமணம் ஆயிட்டா அந்த மணவாளன் தன் மணவரையிலிருந்து எப்படி புறப்படுவாங்க? 2 விஷயம் செய்வாங்க. என்ன? ஒன்னு, தோராவை எடுத்து வாசிப்பாங்க. தன்னுடைய மணவரையிலிருந்து வெளியில அப்படி வர்றாங்க அப்படின்னா, திருமணமாகி மணவரையில் குப்பான்னு சொல்லுவாங்க. அந்த குப்பால இருந்து வெளியே வர்றாங்கன்னா முத வேலை வார்த்தையை வாசிப்பாங்க. சொல்லுங்க, எதை வாசிப்பாங்க? வார்த்தையை வாசிப்பாங்க. அடுத்து தன்னை அலங்கரித்துக் கொள்வாங்க, ஷைன் பண்ணிக்கிடுவாங்க. சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணிக்கிடுவாங்க? ஷைன் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப சூரியன் என்ன செய்யுதுன்னா, மணவாளனை போல அது வெளியே வருதுன்னா முதல்ல அது வார்த்தையை பேச ஆரம்பிக்குது. அதன் மூலமா தன்னைய ஷைன் பண்ணிக்கிறது. சொல்லிட்டாரா? எப்படி பிரதர் சொல்றீங்க? சூரியனும் நட்சத்திரங்களும் வார்த்தையை தான் பேசுதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? 6 வசனம் வாசிச்சோம்ல, 7வது வசனம் வாசிங்களே. 7வது வசனம், கர்த்தருடைய, மைக் ஆஃப் பண்ண வேணாம், சீக்கிரம் வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதம். சூரியன் பேசுது, சத்தம் கேட்கல. ஆனாலும் பூமி எங்கு செல்லுது, அதனுடைய வரிசையா சொல்றாரு பாருங்க. பூச்சக்கரத்தினுடைய கிரியைகளை பேசுகிறது. சூரியன் பேசுது, அதன் சத்தம் கேட்கல. வரிசையா ஒண்ணு சொல்லிட்டே வராரு. அது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல வார்த்தையை பேசி பேசி ஷைன் பண்ணிக்கிறது. சொல்லிட்டு கடைசியில 7வது வசனத்துக்கு வரும்போது சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வார்த்தையை பேசி 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 தான் பிரதர் சூரியனும் நட்சத்திரமுமே பிரகாசிக்கும். இவ்வளவு வருஷங்களாய், 1000 ஆண்டுகளாய் சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நட்சத்திரங்கள், கோடா கோடி நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்டே இருக்குது. எப்படி பிரகாசிக்குது? யாருடைய வார்த்தையை பேசுறதுனால? தேவனுடைய விரல்களின் இந்த கிரியைய, வார்த்தைய பேசி 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 ஷைன். இப்ப இயேசு இந்த பூமியில வார்த்தையா வெளிப்பட்டு விட்டார். இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு வாயில பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஷைன் பண்ணு. ஒரே வசனத்துல நான் முடிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசி வசனம் சேர்ந்து வாசிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி வசனத்தை, வார்த்தையை உங்க வாயினால பேசலைனா அந்த நாள்ல உங்களுக்கு விடியல் இல்லை. கவனிங்க, சூரியன் பேசுது,
அதன் சத்தம் நமக்கு தான் கேட்கல, ஆனா என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது? பேசுது. நட்சத்திரங்கள் பேசுது. வார்த்தையை பேசி 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 அவரிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறது. இந்த வார்த்தை தான் வெளிச்சம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏசாயால எழுதும்போது சொல்றாரு, முதல்ல வசனத்தை கவனி, வார்த்தையை கவனி, அடுத்து இந்த வார்த்தையின்படியே பேசு, வாக்கு தத்தங்களை உன் நாவினால பேசு. நீ பேச 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 எவ்வளவு பெரிய இருள் அங்க இருந்தாலும் வெளிச்சம் உதயமாக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை விடியலை நோக்கி போக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஓரளவு விளங்கி இருக்கா? விளங்குனவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வெளிச்சமா இருக்கிறது யாருதான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த வெளிச்சத்திலிருந்து நீங்க பிரகாசிக்கணும்னா எதை கவனிச்சு எதை எடுத்து பேசணும்? வெரி குட். எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போம். நேற்றைக்கு சொன்னேன், இன்றைக்கு சொல்லுகிறேன். உங்க வாயினால, பிரதர் சிஸ்டர், காலையில சூரியன் உதயமாயிடுச்சுன்னு உங்களுக்கு உதயம் வெளிச்சம் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. அது உலகத்துக்கு தான். உங்களுக்கும் எனக்கும் இயேசுதான் ஒளியாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப அவர்கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி நீங்க ஷைன் பண்ணணும்னு சொன்னா எதை பேசணும்? வார்த்தையை பேச. ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலையில எழும்புங்க. சூரியன் எழும்பி வார்த்தையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதை எடுத்துறணும்? நீங்க சூரியனுக்கே சேலஞ்சு கொடுக்கணும். இந்த கோயம்புத்தூர்ல கணபதி ஏரியால உட்கார்ந்துட்டு வார்த்தையை காலையில எடுத்து பேசுவீங்க பாருங்க, சூரியனே திரும்பி பார்க்கணும். யார் அவன் எனக்கு முன்னாடி வார்த்தையை எடுத்து பேசுறவன்? இந்த கோயம்புத்தூர்ல கணபதியில உட்கார்ந்துட்டு பேசுறான், என்னைய விட இவன் பிரகாசிப்பான் போல தெரியுதே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை எடுங்க. இந்த வசனம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறது. இத பேச 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 உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருள் இருக்க முடியாது, சாத்தான் ஆளுகை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷையில் ஒரே ஒரு நிமிடம் ஒன்று உங்க வாயை திறந்தா ஒன்று அந்நிய பாஷை வரணும், இல்லைன்னா என்ன வரணும்? வசனம் வரணும். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர், எங்களையும் உலகத்துக்கு பிரகாசிக்கும்படி நீர் வைத்திருக்கிறீர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரை எடுத்தீங்கன்னா, வார்த்தையாகிய அவரை கையில எடுத்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை எல்லா எல்லைகளையும் ஷைன் பண்ண வைப்பாரு. நல்ல தகப்பனே, உங்க கரங்கள்ல வருகிற ஆண்டவரே, இந்த வெளிச்சம் உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு நீங்காதிருப்பதாக, நீங்காதிருப்பதாக. தாவீது சொல்லுகிறாரே, என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருப்பதாக. நான் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தில் உங்க பிள்ளைகள் நிலைத்திருப்பார்களா? அப்படி சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. எல்லாவற்றையும் இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதா.